கள்ளத்தனமாக மதுவை தமிழகத்தில் அரசாங்கம் மூலமாக விற்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பினாமி முதலமைச்சர், அவர் என்ன அதிகாரம் இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல. இப்போ கழகம் வேண்டான்னு சொல்றாங்க பிஜேபி, அவங்க ஓட்டு மட்டும் வேணுமா? வைகோ அவர்கள் இந்திய பிரஜை, அங்கே மலேசியா நாடு அவரை அந்த நாட்டுக்குள் அனுமதிக்காதது அது தவறான ஒரு செயல். அது இந்திய அரசு மலேசிய அரசிடம் பேசி இதற்கு சுமூகமாக ஒரு தீர்வு காண வேண்டும். அடுத்து இப்போ தமிழ்நாட்டில் 7200 மதுக்கடைகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. அதன் பிறகு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் சென்று கடந்த ஆண்டு தொடக்கத்திலே 600 கடைகளை மூடியிருக்கின்றோம். பிறகு ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலே 500 கடையை மூடினார். கடந்த டிசம்பர் மாதம் மீண்டும் உச்சநீதிமன்றம் சென்று தீர்ப்பு இந்தியாவில் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையில் மூட வேண்டும் என்று ஆணையை நாங்கள் வாங்கினோம். அதன் பிறகு தமிழ்நாட்டில் இன்று 3321 கடைகளை மூடியிருக்கின்றார்கள். அன்றைய வருமானம், தமிழ்நாட்டின் டாஸ்மார்க் வருமானம் 30,000 கோடி. ஆனால் சமீபத்தில் அதிகாரிகள் சொன்ன செய்திகள் பார்த்தால் இன்று கிட்டத்தட்ட 55-60 விழுக்காடு கடைகளை மூடியிருக்கின்ற சூழலில் டாஸ்மார்க்குடைய வருமானம் மட்டும் 15 விழுக்காடு தான் குறைந்திருக்கிறது. இது கள்ளத்தனமாக மதுவை தமிழகத்தில் அரசாங்கம் மூலமாக விற்று கொண்டிருக்கின்றார்கள். அரசு அல்லது அரசுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக விற்று கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இப்போ நான் கொஞ்சம் சில இடத்துல பார்த்தேன், கழகங்கள் இப்போ பிஜேபி விளம்பரம் போட்டுட்ருக்காங்க, கழகம் இல்லாத தமிழகம் சொல்கிறாங்க. அப்போ கழகோடைய ஓட்டு மட்டும் தேவை அவங்களுக்கு. இப்போ கழகம் வேண்டான்னு சொல்கிறாங்க பிஜேபி, அவங்க ஓட்டு மட்டும் வேணுமா? அறிவிக்கட்டும், அதிமுக ஓட்டு எங்களுக்கு வேண்டாம், ஜனாதிபதி ஓட்டு வேண்டாம்னு அறிவிக்கட்டுமே. அதெல்லாம் எப்படி வேணா ஒரு விளம்பரம் கொடுக்கலாம், எப்படி வேணா மக்கள் வந்து திசை திருப்பலாம். அதில் ஜனாதிபதி தேர்தல் பிறகு பார்க்கலாம் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு மோசமான கட்டத்தில் இருக்குது. ஒரு இருண்ட காலம் தமிழ்நாட்டு இப்போ நடக்குது, இருண்ட காலம். அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனை பற்றி கவலை இல்லை, அவங்க பிரச்சனை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஒரு பினாமி முதலமைச்சர், அவர் என்ன அதிகாரம் இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல. எல்லா அமைச்சர்கள் மிரட்டுறாங்க. இப்போ 3வது அணி 4வது அணி என்னென்னமோ அணி வந்துட்டு இருக்குது. அதில் தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் அது போதும் அவ்வளோ தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதிமுகவில் பல்வேறு அணிகள் உருவாக்கிட்டு சூழ்நிலையில் அரசு எந்திரம் எந்த மாதிரி செயல்படுது? அரசு செயல்படலைங்களே, இவ்வளோ விளம்பரம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சார், செயல்படலை, ஒன்றும் பண்ணலைங்க. அதில் இன்னும் மோசமாக தான் போகுது. இன்னும் போக நமக்கு மோசமாக தான் போயிட்டுருக்கு போகுது. அதில் இது இல்லாமல் வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த போகிறாராம் இவர். யாருமே முதலீடு செய்ய வரல இங்கே. அது மக்களுடைய பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு இன்னொரு வழி. அது ஜெயலலிதா இருந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர் மாநாடு, அதில் வந்து 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை கொள்ளடிச்சிட்டாங்க. 2,42,000 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதை ஏமாத்தினாங்க. அதன் பிறகு ஜெயலலிதா சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே பார்த்தீங்கன்னா 80,000 கோடி ரூபாய் முதலீடு நடந்ததுன்னு போய் சொன்னாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, 60,000 கோடி முதலீடு நடந்ததுன்னு இவர் சொல்றாரு. அப்போ எல்லாமே தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருக்கிறது தான் சூழல்லாம் இருக்குது. மக்கள் தான் முட்டாளர்களாக பண்ணிட்டு இருக்காங்க, நினைச்சிட்டு இருக்காங்க. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்காவிட்டால் ஆர்பி உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா பண்ணுறார். நல்ல அறிவிப்பு அது. ஏன்னா நான் மீண்டும் சொல்கிறேன், நான் அமைச்சராக இருந்த நேரத்தில், மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் மதுரையில் எய்ம்ஸ் நிறுவனத்தை கொண்டு வருவதற்காக 150 கோடி ரூபாய் நான் ஒதுக்கீடு செய்து அடிக்கல் விழா நாட்டப்பட்டது. அதில் வந்து அப்போ இருக்கின்ற தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரும் இங்கே மதுரை மேயர்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு அந்த இடம் 100 ஏக்கர்லாம் அங்கே 100 ஏக்கரில் எடுத்து அது போடப்பட்டது. அந்த திட்டம் இன்னும் நிறைவேற்றிருந்தாங்கன்னா இப்போ அறிவிச்சிருக்கின்ற திட்டம் வந்து அது பார்ட் 2 வந்திருக்கும். வேறு எங்கேயுமே போயிருக்காது, அங்கே தான் வந்திருக்கணும். 1700 கோடி ரூபாய் அங்கே தான் முதலீடு செஞ்சுருக்கணும். நான் அப்போது தொடங்கப்பட்ட திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தவணையாக 150 கோடி, அதன் பிறகு ஒரு 1000 கோடி முதலீடு செஞ்சு. ஏன்னா மதுரைனா தென் மாவட்டங்கள் முழுமையும் இங்கே மக்கள் இங்கே பயன்பெறும் வகையில் அதெல்லாம் திட்டம் கொண்டு வந்தப்போ. ஆனால் அதுக்கு பிறகு வந்த அரசாங்கம் அதை விட்டுட்டாங்க, கிடப்பில் போட்டுட்டாங்க, ஒன்றும் சரியாக பண்ணல.
உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.